நாள் குறித்த எண்ணியே திமுகவின் சோலி முடிந்தது. மார்ச் 1ஆம் தேதி உருவாகும் அரசியல் புயல். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் கூட இல்லை. ஏப்ரல் 15ஆம் தேதிக்குள் வாக்குப்பதிவு நடைபெறும் என்று பொதுமக்களாலும் அரசியல் கட்சிகளாலும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 5 ஆண்டுகளாக திமுக செய்து வரும் மோசமான ஆட்சியை மக்கள் அனுபவித்து வெறுத்து போய்விட்டனர். இனி திமுகவிற்கு வாக்களிக்கப் போவதில்லை. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் எங்களது வாக்கு என்ற மனநிலையில் வாக்காளர்கள் வந்திருப்பதாக தேர்தல் நிபுணர்கள் கணித்து வருகின்றனர். மேலும் கூட்டணிக்குள் தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் புதிதாக இணைந்து வலு சேர்த்திருப்பதால் டெல்டா மற்றும் தென் தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு அமோக வெற்றி வாய்ப்பை வழங்கும் என்றும் அரசியல் நிபுணர்கள் கணித்து வருகின்றனர். இப்படி அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஆதரவு அலை களத்தில் உருவாகி இருக்கும் நிலையில் தேமுதிகவும் இக்கூட்டணிக்கு வருவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது போல் தெரிகிறது. கடந்த மகா சிவராத்திரி நிகழ்வன்று கோவை ஈஷா யோகா மையத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா, விஜயகாந்த் மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியும் ஒன்றாக பங்கேற்றனர். கடந்த 2025இல் இதே ஈஷா யோகா மையம் மகா சிவராத்திரி விழாவில்தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் SP வேலுமணி கலந்து கொண்டார். அதன்பின் அதிமுக பாஜக கூட்டணி உருவானது என்பது கவனிக்கத்தக்கது. திமுகவை எதிர்த்து கேப்டன் விஜயகாந்த் தேமுதிகவை உருவாக்கினார். கருணாநிதி தீவிர அரசியலில் இருந்த பொழுதும் 2016இல் தேமுதிகவை பார்த்து பழம் கனிந்து கொண்டிருக்கிறது என்று கூட்டணி அழைப்பை விடுத்த பொழுதும் தேமுதிக திமுக கூட்டணிக்கு செல்லவில்லை. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் செல்ல வாய்ப்பு இருக்கிறதா? இல்லவே இல்லை. கடந்த பல நாட்களாக திமுக தனது அமைச்சர் வேலு மூலம் தேமுதிக தரப்புடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாகி உள்ளது. இந்த சூழலில் நேற்று சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியின் வீட்டிற்கு மத்திய இணையமைச்சர் L. முருகன் மற்றும் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் இரவு 7 மணி அளவில் வருகை புரிந்தனர். பின் எடப்பாடி பழனிசாமியுடன் இருவரும் கலந்து ஆலோசனை செய்தனர். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கும் மேல் நடந்த இந்த சந்திப்பில் பல்வேறு முக்கியமான விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. முக்கியமாக தேமுதிகவை எப்படி கூட்டணியில் பொருத்துவது, அவர்களுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்குவது உள்ளிட்டவை பிரதானமாக விவாதிக்கப்பட்டு இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் வருகின்ற மார்ச் 1ஆம் தேதி மதுரையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிகள் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தை எப்படி பிரம்மாண்டமாக நடத்துவது, செங்கல்பட்டு கூட்டத்தை விட பிரம்மாண்டமாக எப்படி நடத்தி காட்டுவது உள்ளிட்டவை குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. தேமுதிக அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருவது 95% உறுதியாகிவிட்டது. தேமுதிகவின் இந்த முடிவு அந்த கட்சிக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கும் பல சாதகங்களை உருவாக்கும். ஒருபுறம் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கிடையே பெரும் சலசலப்பு நிலவி வரும் நிலையில் பலவீனமான கூட்டணி என்று திமுகவால் விமர்சிக்கப்பட்ட அதிமுக பாஜக கூட்டணியோ கடந்த 1 மாத காலமாக சாதகமான கட்சிகளை கூட்டணியில் இணைத்து நாளுக்கு நாள் பலத்தை அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இது களத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான ஆதரவு அலையை மேலும் அதிகப்படுத்தும் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறி வருகின்றனர்.